என் பேர் அபிராமி. நான் வந்து ஹோம் மேக்கராக இருக்கேன். என்னோட ஓன் யூஸ்க்காக நான் ஆரி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சர்வீஸ் வந்து ஜாயின் பண்ணேன். எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன் சூஸ் பண்ணீங்க? நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த இதை வந்து கண்டுபிடிச்சேன். நான் ஏற்கனவே 2 இடத்துல போய் விசாரிச்சு பார்த்தேன். எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. இங்கே வந்து விசாரிச்சு பார்த்தப்போ லேடிஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸாக தெரிஞ்சிச்சு. அதனால நான் இங்கே ஜாயின் பண்ணேன். இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூல் காலேஜ்க்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த இடத்துல. ஆரி அண்ட் டெய்லரிங் 2 ஃபீல்ட்லயுமே சூஸ் பண்ணி இங்க கோர்ஸ் கத்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த போர்ட்ஃபோலியோக்கு என்ன ரெடி பண்ணீங்க உங்களுக்காக? நான் வந்து எப்பவுமே சிம்பிளா ட்ரெஸ் பண்றது தான் விரும்புவேன். இந்த சிம்பிள்லயே எப்படி பெஸ்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட மேம் 2 பேரும் எனக்கு கைட் பண்ணாங்க. அதை வச்சு நான் என்னோட டிசைனை பண்ணேன். இப்போ நான் போட்டுக்கிறது என்னோட டிசைன் தான். இந்த கோர்ஸ் நீங்க எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஆல்ரெடி நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்க? இப்போ இந்த ஆரி கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? நான் வந்து ஹோம் மேக்கரா தான் இருக்கேன். நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கம்பெனியில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். இது வந்து என்னோட ஓன் யூஸ்க்காக தான் நான் கத்துக்கிட்டேன் ஆரி. நான் நிறைய வெளியில கொடுப்பேன். சரி நம்மளே நமக்கு டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுக்கலாம் எனக்கு வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு இப்போ நான் போட்டதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப்ல வந்து நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். போர்ட்ஃபோலியோக்கு நான் ஆரியில் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 அண்ணன் போட்ட மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அது போக இப்போ நான் பிரைடுக்கும் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு ரேங்க் வாக் வந்ததை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து நீங்க என்ன அவார்டு அன்னைக்கு வாங்குனீங்க? அன்னைக்கு நான் வந்ததெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. நான் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் ஆரின்னு அவார்டு வாங்கினேன். இந்த மாதிரி அவார்டெல்லாம் நான் ஸ்கூல் காலேஜில் கூட வாங்கினது கிடையாது. இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு.